சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. இதுகுறித்து நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், எத்தனை மணிக்கு பட்டியல் வெளியாக இருக்கு? கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். 12:30 மணி அளவில் முகுல் வாஸ்னிக், காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலவரம் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 5 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள், புதிய தமிழகத்துக்கு 4 தொகுதிகள், அதுபோல சமூக சமத்துவ படை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, விவசாய தொழிலாளர் கட்சிக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் தேமுதிக கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிக்கு 61 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள 173 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். நேரம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது ஏற்கனவே திமுக போட்டியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல குளத்தூர் தொகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மீண்டும் போட்டியிடுகிறார். ஏற்கனவே திமுக தலைவருடைய பிரச்சார பட்டியலுடைய விவரங்கள் வெளியாக இருக்கிறது. 25ஆம் தேதி திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் பார்க்கும்போது முக்கிய வேட்பாளர் என்று திமுகவுடைய பட்டியலில் எடுத்துக்கொண்டால் துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு போட்டியிடுகிறார். அதே போல சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அது கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியில் KN நேருவும், காட்பாடியில் துரைமுருகனும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முகுல் வாஸ்னிக் சந்தித்து சென்ற பின்னர் அல்லது அதற்கு முன்னர் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் அது இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.